உயிர் அது வெறும் உடல் அல்ல, அதை இயக்கும் அடிப்படை சக்தி உள்ளது. ஹோமியோபதியில் இதையே வைட்டல் ஃபோர்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இதுவே ஆரோக்கியத்தின் அடித்தளம். நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜன் ஒவ்வொரு செல்லுக்கும் சென்று உயிர் சக்தி உற்பத்திக்கு பயன்படுகிறது. இதுவே வாழ்க்கையின் அடிப்படை. செல்லின் உள்ளே ஆக்சிஜன் சக்தியாக மாற்றப்படுகிறது. இந்த சக்தியே வைட்டல் ஃபோர்ஸின் செயல்பாடு. இது சமநிலையில் இருக்கும்போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆனால் மன அழுத்தம், உணர்ச்சி பாதிப்புகள், சுற்றுச்சூழல் காரணிகள், மருந்துகளின் தாக்கம், உடலின் இயற்கையான வெளிப்பாடுகளை அடக்குதல் மற்றும் மரபியல் காரணிகள் இவை அனைத்தும் வைட்டல் ஃபோர்ஸின் சமநிலையை பாதிக்கின்றன. இதன் விளைவாக செல்லின் சக்தி உற்பத்தி குறைகிறது. நோய் முதலில் உடலில் அல்ல, வைட்டல் ஃபோர்ஸில் தொடங்குகிறது. காய்ச்சல், வலி, சோர்வு போன்ற அறிகுறிகள் வைட்டல் ஃபோர்ஸின் சமநிலை பாதிப்பின் வெளிப்பாடு. ஹோமியோபதி இந்த வைட்டல் ஃபோர்ஸை தூண்டி உடலின் இயற்கையான சமநிலையை மீட்டெடுக்க உதவுகிறது. வைட்டல் ஃபோர்ஸ் சமநிலைக்கு திரும்பும்போது செல் சக்தி மீண்டும் உருவாகிறது. உடல் தானாகவே குணமடைகிறது. இது மென்மையான, ஆழமான, நிலையான குணமடைவு. ஹோமியோபதி உடலை அல்ல, உயிரை குணப்படுத்துகிறது.